சிவகாசி அருகே வடமலாபுரம் நியாய விலைக் கடையில் பயனாளிகளுக்கு உணவுப் பொருட்கள் வழங்குவதில் மோசடி நடைபெறுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நியாய விலைக் கடையில் அரிசி இல்லை என கூறி அனுப்பிய மூதாட்டிக்கு அவர் வீட்டிற்கு சென்ற நிலையில் நியாய விலைக் கடையில் அரிசி வாங்கியதாக குறுஞ்செய்தி வந்துள்ளது. இதனால் அவர் அதிர்ச்சி அடைந்த நிலையில் இது தொடர்பாக மூதாட்டியின் மகன் நியாய விலைக் கடைக்கு சென்று ஊழியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அரிசி போட்டு வந்து அரிசி இல்லன்றீங்க. அப்ப என்ன காரணம்? இதுக்கு என்ன காரணம்? என்ன காரணம்னே? உங்க காடுக்கு எப்படிங்க அரிசி வைக்க முடியும்? நீங்க அப்ப என்ன சொன்னீங்க? உங்க காடு வெளியில அரிசி வாங்கிக்கன்னு சொல்லிட்டீங்க. எந்த கலையும் வாங்கிக்கன்னு சொன்னீங்களா? இருங்க, நீங்க நான் கேட்க பதில் சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, நான் பதில் சொல்லிட்டேன்ல. வேற காடுக்கு அரிசி எந்த வாங்கிக்க சொன்னீங்க? இந்த காடு பதினஞ்சு எப்படி எனக்கு கொடுப்பாங்க? எனக்கு அரிசி 15 மெசேஜ் வந்துருச்சு. எப்படி எனக்கு வேற கடையில் கொடுப்பாங்க?